ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து மாவில்லா டைமில் டக்குன்னு இந்த மாதிரி யோசிச்சு ஒரு சேமியா கிச்சடியாக பண்ணி சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தால் தான் நமக்கு அந்த சேமியாவோட ஃப்ளேவர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் வீடியோஸ்க்குள்ள சொல்ல போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பை வறுக்க தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கோம். ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே நெய்யில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேமியாவை இதே நெய்யில் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வறுத்து பண்ணிங்கன்னா அந்த சேமியாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க இது வறுத்த சேமியான்னு. என்ன தான் அவங்க வறுத்தாலும் நம்ம குக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் முந்திரி பருப்பு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அதே நெய்யிலேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சேமியா ஃபுல்லாக நம்ம வந்து பிரித்து போட்டுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1.5 பேக்கெட் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1.5 பேக்கெட்டையும் நான் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சேமியா வறுத்து செஞ்சு பாருங்களேன், உதிரி உதிரியாக வரும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டுமே. நிறைய பேருக்கு வந்து சேமியா பிடிக்கவே பிடிக்காது. அது காரணம் என்னென்னா அவங்க கரெக்டான ஒரு ரேஷியோ எப்படி அந்த தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸ் பண்ணி அவங்க பண்ணுறது தான் இருக்குது. இந்த மாதிரி சேமியா வறுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக தண்ணி மட்டும் வச்சு பாருங்களேன். செய்ய தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக சேமியா உதிரி உதிரியாக வரும். கரெக்டான லெவலில் அந்த சேமியாவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்களேன், கரெக்டாக சூப்பராக வரும். நமக்கு அதே மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சேமியா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே கடலைப்பருப்பு நான் 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அந்த பருப்போடு சேர்த்து அந்த சேமியா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் கிட்ட நறுக்கியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக லேயராக பிரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு வெங்காயம் போட்டாலும். ஸோ நம்ம போட்டிருக்க வெங்காயத்தெல்லாம் கரண்டியை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டிருக்கிறது எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நான் இன்றைக்கி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நடுவில் மட்டும் கீரி எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்ச மிளகாய் தான். ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து மிளகாயோட க்ரோத் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்க போகிறோம். நான் இந்த ஸ்டேஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நான் நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கேரட் நல்லா நீல வாக்கில் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி பீன்ஸும் நான் எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீஸ் நான் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கரில் வந்து கொஞ்சம் வேக வச்சு இதை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துகிட்ருக்கு காய் எல்லாமே. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் என்னோடய குக்கிங் எல்லாத்துக்குமே இந்த கல் உப்பு தான் நான் சேர்ப்பேன். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் ரேஷியோ படி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சால்ட்டு தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்க்காதீங்க, ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கும். சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிக்கும். லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ கரண்டி வச்சு திரும்பவும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில். ரொம்பவும் சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கலர் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகும். அப்போ தான்
வேகிறதுக்கு தட்டு போட்டு மூடி கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1½ பேக்கெட் அளவுக்கு நான் வந்து சேமியா சேர்த்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேமியா வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் ரேஷியோ படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தண்ணி வைக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ட்ரிக்ஸ்ன்னு சொன்னேன் பாருங்களேன், நம்ம கரெக்டாக ஊற்றுற தண்ணிக்கு தான் அந்த சேமியா வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு நல்லா ஈக்குவலாக குக் ஆகி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் நமக்கு லேயர் லேயராக இருக்கும். தண்ணி ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த மாதிரி வறுத்து போட்டுக்கிறதுனால அந்த சேமியாவும் நமக்கு நல்லா சூப்பராக வரும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அந்த சேமியா எல்லாமே அந்த தண்ணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக அந்த சேமியா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வரும். சேமியா வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துமே. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த சேமியா குக்கிங் வந்து ரொம்ப ஈஸி. டக்குன்னு நமக்கு வேலையே முடிஞ்சிடும். குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து சேமியா ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணிக்கும் நம்ம போட்டிருக்க சேமியாவுக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு சேமியா வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடும். வெஜிடபிள்ஸை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். தண்ணி ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகிடும். சேமியா வந்து மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். சேமியா வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா போதும். நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். சேமியாவும் நல்லா ஈக்குவலாக குக் ஆகிடும். நமக்கு உதிரி உதிரியாக வர்றது கரெக்டாக இருக்கும். சேமியாவில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தட்டு போட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா போதும். நமக்கு ஈக்குவலாக அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். சேமியாவும் நல்லா குக் ஆகிடும். இப்போ சுத்தமாக தண்ணீர் இல்லை. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் மாவு இல்லாதப்போ டக்குன்னு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சேமியாவில் கிச்சடி எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.